நான் வாய்க்கால் ஏரியில் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு செடியை பார்த்தேங்க. அதுதான் அந்த செடி. பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஃப்ரூட்டு. பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது இதோட ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா. இது வந்து இந்த பழத்தை வந்து எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து காரப்பழம்னு சொல்லுவாங்க. இது கிராமத்து சைடு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நானே ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. இந்த செடியெல்லாம் இப்போல்லாம் இருக்கிறது இல்லைங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதும்பாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பழத்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது என்ன பழம்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சும் எவ்வளோ பழம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். என்ன முள்ளு தான் அதிகமாக இருக்குங்க, பறிக்க முடியல. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பழம் பாருங்கள். ஆமாம், எவ்வளோ இருக்கு பாருங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. இப்போல்லாம் இந்த கிராமத்து சைடு இந்த செடி இருக்கிறது இல்லைங்க. பாருங்கள், எப்பா வேற லெவலுங்க. அங்கே பாருங்கள், மேலே அது வரைக்கும் ஃப்ரூட் இருக்குது. அது வரைக்கும் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அது வரைக்கும் எல்லோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு நல்லா தெரியுதுங்க. பாருங்கள் பாருங்கள், என்ன பழத்தை பறிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பறித்து பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டு நாள் கணக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எங்களோட சின்ன வயசு ஸ்நாக்ஸ் இது தாங்க, பார்த்துக்கோங்க. வேற லெவல். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பழத்தோட பேர் காரப்பழம் அப்படிம்பாங்க. உங்கள் ஊர் சைடு இந்த பழத்தோட பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைடு இது காரப்பழம். ஆமாம், எவ்வளோ பழம் பாருங்கள். செடி ஃபுல்லாக இருக்குது. என்ன முள்ளு தாங்க அதிகமாக இருக்குது, பறிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது 90s கிட்ஸ் தெரியுங்க இந்த பழத்தோட அருமை. பாருங்கள் எவ்வளோ பழம் பாருங்கள். நானே ரொம்ப நாள் கழித்து தான் அந்த செடியை பார்க்குறேன். இந்த பழம் சாப்பிட்டு நானே ரொம்ப நாள் ஆச்சு. பெரும்பாலும் இது கிராமத்து சைடு தாங்க அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கிராமத்துலேயே பிடுங்கி போட்டுடுறாங்க. முள்ளு செடின்னு சொல்லி பிடுங்கி போட்டுடுறாங்க. ஏதாவது ஒரு பக்கம் 2 பக்கம் தான் அது முளைச்சி வருது. இது டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் உகர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்குங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும்.